ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம பெட்டகம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கருப்பு கொண்டங்கடலை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், கொண்டங்கடலை யூஸ் பண்ணி என்ன டிஷ் பண்ணுறதா இருந்தாலும் அதை நம்ம 8 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த டிஷ் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் இதை 8 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு கழுகி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்ச கொண்டங்கடலையை நான் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதை நம்ம 2 விசிலுக்கு வச்சு எடுத்தால் போதும், நமக்கு சாஃப்டாக வந்துடும். ஏன்னா நம்ம 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இதில் நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். கொண்டங்கடலைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 2 விசில் வேக விட்டு எடுத்துக்கலாம். கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 தக்காளி பழத்தை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதில் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், சோம்பு போட்டுக்கலாம். அதோட எடுத்து வச்சிருக்க கருவாயிலையும் போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டு வதக்கும் போதே நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் மசாலா தூள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். மசாலையோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பழம் நல்லா வெந்து நம்ம ஆட் பண்ண எண்ணெயெல்லாம் லைட்டாக வெளியில் வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணணும். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பச்சை வாசனை இல்லாமல் கிரேவி நமக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. எண்ணெய் லைட்டாக வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நமக்கு அடி பிடிக்கல பாருங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்திருந்த கொண்டக்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. தண்ணியில் தான் நமக்கு எல்லா சத்துமே இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா அதை நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். கிரேவி உங்களுக்கு நல்லா தண்ணி மாதிரி வேணும்னா எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வேக வச்ச தண்ணியை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணல. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். 10 நிமிஷமாக கிரேவி நமக்கு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். தண்ணி நல்லா வற்றி நம்மளுடைய சன்னா மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி நமக்கு சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம், சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.